வணக்கம் நேயர்களே, மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்க மிக்க மகிழ்ச்சி. அமைச்சவா, இன்றைக்கி பஞ்சபட்சியும் பட்சியின் தன்மைகளும் எப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். நமச்சிவாயம். இப்போ ஒரு பொருள் இருக்குன்னா அந்த பொருள் என்ன தன்மையில் இருக்குதுன்னு தெரிஞ்சால் தான் அந்த பொருளினுடைய இது நமக்கு புரியும். இப்போ ஒரு மந்திரம் சொல்கிறோன்னு, இப்போ சிவாய நமன்னு யாருக்கு இந்த மந்திரம், யாருக்கு? சிவனுக்குடைய மந்திரம் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கணும். இந்த மந்திரம் லட்சுமி கூடியதா, இல்லை ஆதிபராசக்தி கூடியதா, இல்லை விஷ்ணு கூடியதா, இல்லை பிரம்மன் கூடியதா, இல்லை ருத்ரன் கூடியதா, இது இந்த மந்திரங்கள் எல்லாமே யாருக்கு இது சேரும் அப்படிங்கிறது, அவங்க என்னென்ன இயக்கம் பண்ணுவாங்க, அவங்களால நமக்கு என்ன பலன் கிடைக்கும், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம அந்த மந்திரத்தினுடைய தன்மையை சொல்லும் போது புரிஞ்சுக்கலாம். இப்போ வயிற்று வலிக்கு மாத்திரை சாப்பிட்டு அது வயிற்று வலி போயிடணும்னு தானே சாப்பிட்றோம். அப்போ வயிற்று வலி போகலன்னா அந்த மாத்திரை சரியாக வேலை செய்யணும்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி தான் அந்த தன்மையை உணரணும். இப்போ நினச்சிக்கோங்க, இப்போ பட்சியின் தன்மை, இப்போ அந்த காலத்தில் இருந்த நம்ம பெரியவர்கள், முன்னோர்கள், ஞானிகள், சித்தர்கள், அவங்கெல்லாம் எவ்வளோ நம்ம இன்றைக்கி இருக்கிறோம், சாப்பிட்றோம், படுக்கிறோம், தூங்குகிறோம், அதை பிறந்துட்டோம் அப்படிங்கிறது தான் சில பேர் வாழ்க்கை நடத்துகிறாங்க. ஆனால் நம்மளை மாதிரி ஒரு மனித பிறக்கிறதுக்கு எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கணுங்கிறது நம்ம உணர்ந்தால்தான் தெரியும். நம்ம நீ என்ன நினைக்கிறோம், பிறந்துட்டா என்னடா பிறந்தான், இதை வேலை செய்கிறோம், வசதியாக இருக்கிறவன் இன்னும் பணக்காரன மாதிரி இருக்கும். ஆனால் உள்ளே என்னென்ன இருக்குது, நமக்குள்ளே எவ்வளோ சக்தி இருக்குது, அது என்னென்ன இயக்கம் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நினைவுகள் யாருக்குமே கிடையாது சாமி. அதெல்லாம் உள்ளே உணர்ந்து பார்க்குறவங்களுக்கு தான் அது. ஆன்மீகத்தில் நீ உள்ளே போகிற சும்மா சொல்லிட்டு போன ஆன்மீகம் கிடையாது சாமி. ஆன்மீகமாக நீ மாறும்போது தான் ஆன்மீக தன்மை உனக்கு உணரும். அதான் சிவாய நமன்னு சொன்னாப்புல சிவன் வந்துடுவார்னு நினைக்காதுங்க. சிவாய நமமாக நீ மாறும்போது தான் சிவா உனக்கு வருவார். அப்படித்தான் கணக்கு. அதே தான் நானும் சொல்கிறேன். இப்போ பச்சி எடுத்துக்கோங்க, வள்ளுவர் பச்சியின் தன்மை என்ன? வள்ளுவருக்கு நாணம், பஞ்சாசத்தில் நாணம், அதனுடைய மூலப்பொருள் என்ன? அதுக்கு கிரகம் குரு. சரி, குரு எப்படிப்பட்டவர்? குரு பிராமணர், அது ஒரு தன்மை உள்ளவர், ஒரு மந்திரம், இயக்கம், ஒரு ஆசான், எல்லாமே ஒரு வழி நடத்துகிறவர் மாதிரி குரு. ஆனால் அந்த பட்சியுடைய தன்மை தெரியுமா? அது செத்த பொருளை சாப்பிடாது. அப்போக்கே படித்து தான் சாப்பிடும் அது. சரி, இந்த குருவை மட்டும் அப்படி வச்சுக்கிறோம். குரு வள்ளுவருடைய தன்மை அப்படி தான். இது ஒரு அதாவது மேன்போக்கான ஒரு பெருந்தன்மையாக போகிறது தான் அந்த வள்ளுவருடைய தன்மை. மற்ற பட்சிகள் மாதிரி, மற்ற பறவைகள் மாதிரி அந்த இது தெரியாது. வள்ளுவர் தன்மை, அது குரு, அது ஆசான், ஒரு ஊருக்கு பெரிய மனுஷர், நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும் எல்லாமே அவன் தான் யோசனை பண்ணி சொல்லுவாங்க. அது தன்மை. ராஜாங்கிற மாதிரி வச்சுக்கோங்க, ஊருக்கு தலைவர், அந்த மாதிரி குரு அந்த சப்ஜெக்டில் அப்படி வச்சுக்கோங்க. அடுத்து வாங்க, ஆந்தை. இது ஆந்தை. இந்த பட்சியினுடைய அதிபதி யார்? சந்திரன் புதன். சரி, சந்திரன் புதன் வச்சுக்கோங்க. இதில் சந்திரன் எப்படி இருக்கும்? பகலில் சந்திரன் சூரியனால் ஒளி கிடைக்காது. சந்திரன் பகலில் இருக்குது, ஆனால் சூரிய ஒளியினால் சந்திர ஒளி கம்மியாகுது, அவ்வளோதான். ஆனால் ஆந்தைக்கு இரவில் கண்கள் பயங்கரமாக தெரியும். பகலில் கண்ணு தெரியாது, இரவில் பகலில் கண்ணு நல்லா தெரியும். அப்போ ஆந்தை பற்றியினுடைய தன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, பகலில் செயலிழந்தாலும் இரவில் முழு பவரில் இருக்கும். அதுதான் சந்திரன் நிலவு. இப்போ நிலவை பாருங்கள், ராத்திரிக்கு பவர், சூரியனுடைய பவர் கரெக்டாக, ஆனால் பகலில் தெரியுதா? தெரியாது. ரைட்டா? ரெண்டாவது புரிஞ்சுக்கிட்டேன். இன்னும் இதுக்குள்ளே நிறையா இருக்குது. நான் உங்களுக்கு மேல்போக்காக சொல்கிறேன். நான் ஒரு சூசகம், ஒரு டிப்ஸ் தான் கொடுக்குறேன். நான் நினைக்கிறேன் இது ஒரு கிளாஸ் கிடையாது, இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான். இந்த பஞ்சபட்சி சோசியத்துக்கும் பஞ்சபட்சிக்கும் இல்லை சம்மந்தம் இல்லைன்னு சில பேர் சொல்கிறாங்க. இருந்தாலும் நான் சொல்கிறதெல்லாம் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். சரி, ஆந்த பட்சியை விட்டுருங்க. சரிங்க. காகம். இந்த காகத்தினுடைய தன்மை என்ன? காகத்துக்கு யார் அதிபதி? சூரியன். அவர் எப்படி என்ன பொருள் இருப்பார்? எல்லா பொருளையும் எரிச்சிடுவார், ஆனால் சுத்தமாக்கிடுவார். அவர்கிட்ட போகும்போது பரிசுத்தம் தான் அங்கே கிடைக்கும். ஒரு அசுத்தமான இது அங்கே நிலவாது. அவருடைய பவர், அவருடைய இது. அதான் செவ்வாய்னா அவர் ஆண்மைக்கார். இவங்க ரெண்டு பேரும் இந்த இதுக்குள்ளே இருக்காங்க. ஆனால் அதுக்கு அதிபதி யார்? காகம். இந்த காகத்தினுடைய தன்மை என்ன? காகம் என்ன? எல்லாரையும் ஒன்றா சேர்த்து சாப்பிட்டு தான் பழக்கம். ஒரு பொருள் கொடுத்தாலும் அதை காக்கான்னு கத்தி 1000 பேருக்கு கூப்பிட்டு அந்த காக்கா சாப்பிடும். நம்மளை மாதிரி ஒன்று நம்ம வரைக்கும் போட்டு அடுத்தவன் செத்தானா பொழைச்சானுங்கிற மாதிரி தன்மை கிடையாது. இது காகத்தினுடைய தன்மை. நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுக்கோ சாமி. பட்சிக்குள்ளே இவ்வளவு ஒரு நுட்பங்கள் உள்ள அந்த நம்ம சித்தர்களும் நம்ம ஞானிகளும் வச்சுருக்காங்க. பட்சின்னு நம்ம நினைக்கிறோம். ஆந்தைன்னா ஆந்தை கிடையாது.
வள்ளுவர்னா வள்ளுவர் கிடையாது, காகம்னா காகம் கிடையாது. காகத்தினுடைய தன்மை வேறு மாதிரி இருக்குது. சரி, கோழியை வச்சுக்கோங்க. இந்த கோழி எவ்வளவு இது தெரியுமா? கோழி பார்க்கத்தான் கோழி. அந்த ஊருக்குள்ளே என்ன குப்பை மீட்டர் நல்லது கிடந்தாலும் கொடுத்துட்டு ஒரு புழுவோ பிடிச்சோ எதாக இருந்தாலும் சுத்தம் பண்ணிடும். நீ ஒரு குப்பைக்குள்ளே ஒருபடி அரிசி போட்டுனா அந்த ஒருபடி அரிசியை அது இந்த குப்பையை கிளச்சி எடுத்துடும். நல்லதை பொறுக்கி விடும். அந்த தன்மை உள்ளது. ரைட்டா? சரி, மயிலுக்கு வாங்க. மயிலுடைய தன்மை என்ன? மயில் ஆகாயம், ஆகாயத்தினுடைய தன்மை, ஆகாயத்தன்மை. இது ஆகாயத்தன்மையாக இருந்தாலும் இது என்ன நினைக்கும்? இதுக்கு கிரகம் யார்? ராகு சனி. ராகு சனி உங்கள் கிரகத்தின் நிலையில் என்ன? ராகு பிரம்மாண்டக்காரன், பேராசைக்காரன், நினைச்சதுவா அப்படி இப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சனி ஆயுள்காரன், இதுக்கு தொழிலுக்கு அதிபதி, எல்லாமே அவன் தான் சனி. இவங்க 2 பேரும் இந்த மயில் நினைத்தால் இந்த 4 பறவையுமே இயக்கம் பண்ணாமல் பண்ணிடும். ரைட்டா? மயிலுடைய தன்மை அப்படித்தான். மயில் நினைத்தா இது எல்லாமே இது பண்ணிடும். ஆனால் மயில் அது செய்யுதுன்னா செய்யல. அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு வாழுது. நம்ம எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு தான் வாழுது. மீண்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் சாமி, இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க, எனக்கு ஆதரவு கொடுங்க. இன்னும் சில உண்மைகளை நான் அடுத்த காணொலியில் இன்னும் இதை பற்றி விளக்கமாக நான் இப்போ உங்களுக்கு தன்மையை பற்றி தான் சொல்லியிருக்கேன். அந்த 5 பறவைக்குள்ளே அவ்வளோ சூட்சமும் உள்ளே இருக்குது சாமி. இது நான் கிரகத்தில் வரும்போது பாருங்கள், இன்னும் நல்லா சொல்கிறேன். மீண்டும் ஒரு காலையில் சந்திக்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நமச்சிவாய. சிவாய நம.